ராதே கிருஷ்ணா. சுக மகர்ஷி பார்க்கடல் கடைஞ்ச வைபவத்தை சொல்லிட்டு வர்றார். முதல்ல வெளிவந்த ஆழகால விஷயத்தில் இருந்து தப்பிக்க வழி தெரியாத தேவர்களும் அசுரர்களும் எப்பவும் மங்களங்களையே அருளற பகவான் பரமசிவனை சரணடைய கருணாமூர்த்தியான பகவான் பரமேஸ்வரன் சர்வாந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயணனை மகிழ்விக்க வேண்டி சதிதேவியோட அனுமதியோட எங்கேயும் பரவி நிற்கிற ஆழகால விஷத்தை தன்னோட உள்ளங்கையில் அடக்கி பருகினதை சொன்னார். தொடர்ந்து மகரிஷி சொல்றார், ஈஸ்வரன் பரமேஸ்வரன் விஷத்தை அருந்தினதுனால உற்சாகம் அடைஞ்ச தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் உற்சாகத்தோட கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கடல்ல இருந்து காமதேனு தோன்றினா. அக்னிஹோத்திரத்துக்கு தேவையான தூய்மையான பால் முதலானவற்றை கொடுக்கறதுனால காமதேனுவை மகரிஷிகள் வேண்டி அடைஞ்சாங்க. அக்னிஹோத்திரமானது பிரம்மலோகம் வரைக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகும். அப்புறம் சந்திரன் மாதிரி வெளுப்பான உச்சை ஸ்ரவஸ்ங்கிற குதிரை தோன்றிச்சு. பலி சக்கரவர்த்தி அதை எடுத்துக்கிட்டான். பார்க்கடல்ல இருந்து தோன்ற எந்த பொருள் மேலேயும் அதிக ஆசை கொள்ள வேண்டாம்னு பகவான் தேவர்களுக்கு முன்னமே சொல்லியிருந்ததுனால இந்திரன் அந்த குதிரையை பெற விரும்பல. அப்புறம் பகவான் பரமசிவனோட வெள்ளியங்கிரியையும் மிஞ்சிற பெருமை கொண்ட 4 தந்தங்களை உடைய ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை தோன்றிச்சு. அப்புறம் கௌஸ்துபம்ங்கிற பத்மராகமணி அந்த கடல்ல தோன்றிச்சு. தன்னோட திருமார்பை அலங்கரிக்க நினைச்சு ஸ்ரீமன் நாராயணன் அந்த மணியை பெற விரும்பினார். இதுக்கப்புறம் விண்ணுலகத்தோட அழகை மேலும் ஒளிரச் செய்கிற பாரிஜாத்த மரம் தோன்றிச்சு. அது வேண்டினவங்களோட விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேற்றி தரக்கூடியது. அதுக்கப்புறம் அறையில் பட்டு பீதாம்பரம் உடுத்தி ஆபரணங்கள் அணிஞ்ச அப்சர பெண்கள் தோன்றினாங்க. அவங்க தங்களோட மனம் கவர் நர்த்தனங்களாலேயும் கடைக்கண் பார்வையினாலேயும் தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பம் கொடுக்குறவங்க ஆனாங்க. இதுக்கப்புறம் பகவானோட இணை பிரியா சக்தியான ஸ்ரீ மகாலட்சுமி அழகெல்லாம் ஒருங்கிணைஞ்சு திரண்டு வர்ற மாதிரி 8 திசைகளையும் ஒளிரச் செய்துக்கிட்டே தோன்றினா. அவளோட திருமேனி அழகு, வள்ளல் தன்மை, இளமை, திருமேனியோட செம்பொன் நிறம் இதெல்லாம் அத்தனை பேரோட மனசையும் கவர்ந்துச்சு. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லாருமே அவளை பெற விரும்பினாங்க. தேவர்கோன் திருமகளுக்காக சிறந்த ஒரு சிங்காதனத்தையும் உயர்ந்த நதிகள்லாம் திருவுருவம் ஏற்றுக்கிட்டு அபிஷேகத்துக்காக பொற்குடங்களில் தூய்மையான நீரையும் கொண்டு வந்தாங்க. பூமி பிராட்டி அபிஷேகத்துக்காக சிறந்த மூலிகைகளை கொண்டு வந்தா. பசுக்கள் தன் உடல்ல தோன்ற பஞ்சகவ்யத்தையும் வசந்த ருது தேவதை சித்திரை வைகாசி மாதங்களில் கிடைக்கிற நறுமண பூக்களையும் பழங்களையும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கொண்டு முனிவர்கள் முறைப்படி திருமகளுக்கு திரு அபிஷேகம் செய்விச்சாங்க. அப்ப கந்தர்வர்கள் மங்கள கீதங்களை பாடினாங்க. அப்சர பெண்கள் நர்த்தனம் ஆடினாங்க. மேகங்கள்லாம் திருவுருவம் ஏற்றுக்கிட்டு மிருதங்கம், பணவம், முரசு, ஆனக்கம், தாரை முதலான ஒலிக்கருவிகளை முழக்கிச்சு. சங்கு, புல்லாங்குழல், வீணை முதலான இசைக்கருவிகளையும் இசைச்சது. அப்புறம் திருமகள் தாமரை ஏந்திக்கிட்டு சிங்காதனத்தில் அமர்ந்தா. அந்தணர்கள் வேத சூக்தங்கள், மந்திரங்கள் ஜபிக்க பால் நீர் நிரம்பின குடங்களை கொண்டு 8 திசை யானைகளும் திருமகளுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சது. உடனே கடலரசன் 2 மஞ்சள் பட்டாடைகளையும் வருணதேவன் வண்டுகள் மொய்க்கிற வைஜெயந்தி மாலையும் கொடுத்தாங்க. பிரஜாபதி விஸ்வகர்மா பல வகையான ஆபரணங்களையும், சரஸ்வதி நல்முத்து மாலையையும், பிரம்மதேவர் சிறந்த தாமரை மலரையும், நாகங்கள் 2 குண்டலங்களையும் கொண்டு வந்து தந்தாங்க. அந்தன பெருமக்கள் மங்கள நல்வாழ்த்துக்கள் சொல்ல தன்னோட திருக்கரங்களில்
வண்டுகள் அமர்ந்து பாடுற தாமரை மாலையை தாங்கினவளாய் அத்தனை குணநலன்களும் ஒருங்கே நிரம்பின புருஷோத்தமனோட திருக்கழுத்தில் அதை அணிவிக்க விரும்பி அவரை தேடி நின்னான். அழகான கன்னங்களில் குண்டலங்களோட ஒளி பிரதிபலிக்க வெட்கம் கலந்த புன்முறுவலோடு விளங்குற அந்த அழகு அப்பப்பா சொல்ல முடியாது. எந்தவித குற்றங்களும் இல்லாமல் அள்ள அள்ள குறையாத நற்குணங்களோட கொள்கலனா அழிவற்ற ஒரு ஆடவன் தனக்கு துணைவனாக கிடைக்கணும்னு விரும்பி கந்தர்வர்கள், யட்சர்கள், அசுரர்கள், சித்தர்கள், சாரணர்கள், தேவர்கள்னு எல்லாரையும் தேடினான். இருந்தாலும் தான் விரும்புகிற ஆடவனை காணலை. இவருக்கு தவ வலிமை இருக்கு, ஆனால் கோபத்தை வெற்றி கொள்ளலையே. சிலர்கிட்ட சிறந்த ஞானம் இருக்கு, ஆனால் பற்று கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கே. சிலர் பெரும் மகானா தான் இருக்காங்க, ஆனால் பெண் ஆசை ஒழியலையே. சிலர்கிட்ட செல்வச் செழிப்பு இருக்கு, ஆனால் அவங்க பிறரை அண்டி நிற்கிறதுனால அந்த செல்வம் எதுக்கு பயன்படும். சிலர்கிட்ட தர்மானுஷ்டானங்கள் இருக்கு, ஆனால் ஜீவராசிகள் கிட்ட அன்பில்லையே. சிலர்கிட்ட கொடைங்கிற தியாக குணம் இருக்கு, ஆனால் அது முக்தி நலன் கொடுக்கக்கூடியதா இல்லையே. சிலர்கிட்ட பராக்கிரமம் இருக்கு, ஆனால் அது கால வேகத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரகிருதி குணங்களில் பற்றற்ற சில சான்றர்களும் இருக்காங்க, ஆனால் அவங்க இரண்டர கலந்த சமாதி நிலையில் இல்லையா இருக்காங்க. சிலர் நீண்ட ஆயுள் பெற்றவங்க, ஆனால் புலனடக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால எனக்கு உகந்த நலம் தருபவர் இல்லை. சிலர்கிட்ட மங்களமான நலன்கள் இருக்கு, ஆனால் அவரோட ஆயுளோ நிச்சயமற்றது. ஒரே ஒருத்தர்கிட்டயே அபூர்வமாக ரெண்டும் இருக்கு, ஆனால் அவரோட வேடமோ அமங்கலமாக இருக்கு. ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அத்தனை கல்யாண குணங்களும் எப்பவும் குறைவில்லாமல் நிறைஞ்சி இருக்கு, ஆனால் ஆத்மாராமனாக இருக்கிற அவரோ என்னை விரும்பலையே. இப்படி பலபடியாக ஆலோசனை பண்ணின லக்ஷ்மி பிராட்டி தான் மிகவும் விரும்பின பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே தன்னோட கணவனாக வரிச்சா. ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் அத்தனை கல்யாண குணங்களும் நித்தியவாசம் செய்யுது. பிரகிருத்தியான குணங்கள் அவரை தீண்டவும் நடுங்கும். அனிமா முதலான எண்வகை சிறப்புகளும் அவரை வணங்கி நிற்குது, ஆனால் அவரோ எதையுமே ஏறிட்டும் பார்க்கல. இப்படி ஆத்மாராமனா சுதந்திரனா இருக்கிறதுனால தனக்கு பற்றுக்கோடு அவர் ஒருத்தரேறு நிச்சயித்த திருமகள் அவரையே தன் மணாளனா வரிச்சா. வண்டுகள் மொய்க்கிற புதிய அழகான அந்த தாமரை மலர் மாலையை பகவானோட கழுத்தில் அணிவிச்ச திருமகள் வெட்கம் கலந்த புன்சிரிப்போட காதல் கணீர திருக்கண்களால் தன்னோட வாசஸ்தலமான அவரோட திருமார்பையே பார்த்துக்கிட்டு அவர் பக்கத்தில் நின்னான். அகில லோகங்களுக்கும் தந்தையான பகவான் அத்தனை லோகங்களுக்கும் தாயான செல்வங்கள் அத்தனைக்கும் நிலைக்கலனான ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டிக்கு தன்னோட திருமார்பு தடத்திலேயே என்றென்றைக்கும் வசிக்கிற மாதிரி இடம் கொடுத்தார். அந்த திருமகளும் அங்க வீற்றிருந்தே தன்னோட கருணை ததும்புற திருக்கண்களால் 3 லோகங்கள், அதன் பாலகர்கள் மற்றும் தன்னோட அன்பு குழந்தைகளான மக்கள் அத்தனை பேரையும் செழிப்படையச் செய்யறா. அப்ப சங்கம், தூரியம், மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் பெரிதும் முழங்கிச்சு. கந்தர்வர்கள் அப்சர பெண்களோட ஆடி பாடின ஒலி எங்கேயும் பரவிச்சு. பிரம்மா, ருத்ரர் முதலானவர்களும் பிரஜாபதிகளும் புமாரி பொழிஞ்சு பகவான் ஸ்ரீ ஹரியோட கல்யாண குணங்கள், திருவிளையாடல்கள் இவற்றை உள்ளபடி விளக்கிச் செல்ற தோத்திரங்களால் அவரை துதிச்சாங்க. லக்ஷ்மி பிராட்டியோட திருவருட்பார்வையால் தேவர்களும் பிரஜாபதிகளும் மற்றும் உள்ள மக்களும்
நல்லொழுக்கம் நற்குணம் மிக்கவங்களா மிகுந்த ஆனந்தத்தை அடைஞ்சாங்க. ஆனால் தைத்தியர்களும் தானவர்களும் திருமகளால் அனுகிரகிக்கப்படாததுனால உடல் வலிமையின்மை, முயற்சியின்மை, வெட்கமின்மை இவற்றால் பீடிக்கப்பட்டு பேராசை உற்றவங்க ஆனாங்க. இதுக்கப்புறம் தாமரை மலர் மாதிரியான சிவந்த கண்களை உடைய அழகு கன்னியா வாருணி தேவி தோன்றினான். பகவானோட அனுமதியோட அசுரர்கள் அவளை பெற்றாங்க. கஷ்யபரோட குமாரர்களான தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற விரும்பி மேலும் திருப்பார்கடலை கடைய அந்த கடல்ல இருந்து அற்புதமான ஒப்பற்ற ஒரு ஆண்மகன் தோன்றினார். உருண்டு திரண்டு முழந்தாள் வரை நீண்ட திருக்கரங்கள், 3 மடிப்புகள் கொண்ட சங்கு மாதிரியான திருக்கழுத்து, செவ்வரி ஓடின நீண்ட திருக்கண்கள், நீலமேக சியாமள வண்ணன், இளம் வயதினர், கழுத்தில் மாலைகளும் ஏராளமான ஆபரணங்களும், அறையில் மஞ்சள் பட்டாடை, காதுகளில் மணிமயமான மகர குண்டலங்கள், விசாலமான திருமார்பு, சிங்கம் மாதிரி மிடுக்கு, ஒப்பற்ற அழகு, வளவளப்பான கருத்து சுருண்டு நீண்ட கேசம், அவரோட ஒளியோ ஒப்பற்றது. கைகளில் வளைகள் மின்ன அமுதம் நிரம்பின குடத்தை ஏந்திக்கிட்டு தோன்றின அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட அம்சத்தோட ஒரு பகுதி. அவர் ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சை சாஸ்திரத்தை கொடுத்த தன்வந்திரிங்கிற திருப்பெயர் கொண்டவர். வேள்விகளில் கொடுக்கப்படுற அவிர்வாகத்தை பெற்றுக்கிறது அவர்தான். அமுத கலசத்தை ஏந்தி வர அவரை பார்த்த அசுரர்கள் வேக வேகமாக அவர்கிட்ட இருந்து அமுத கலசத்தை பறிச்சுக்கிட்டாங்க. முதல்ல இருந்தே அவங்க கடல் கடையிறப்ப தோன்ற பொருட்கள் அத்தனையும் நாம தான் பெறணுங்கிற பேராசையில் இருந்தவங்க. அசுரர்கள் அமுத கலசத்தை பறிச்சுக்கிட்டதை பார்த்து வருத்தப்பட்ட தேவர்கள் பகவான் ஸ்ரீஹரிய சரணடைஞ்சாங்க. அடியார்களோட விருப்பத்தை நிறைவேற்றி தர்ற பகவான் தேவர்களோட பரிதாபமான நிலையை பார்த்து, தேவர்களே வருத்தப்பட வேண்டாம், என்னோட மாயா சக்தியால் அசுரர்களுக்குள்ள பூசலை உண்டு பண்ணி உங்களோட விருப்பத்தை முடிச்சு கொடுப்பேன்னு அருளினார். அமுதத்தில் ஆசை கொண்ட அசுரர்கள் நான் தான் முதல்ல, இல்லை இல்லை நான் தான் முதல்ல, இப்படி ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த அசுரர்களையும் பொறாமை கொண்ட பலம் குறைஞ்ச அசுரர்கள், அசுரர்களே நம்மளை மாதிரியே தேவர்களும் அமுதம் கடைஞ்சதில் பாதி சிரமத்தை அடைஞ்சவங்க தானே, அதனால் அவங்களுக்கும் அமுதத்தில் சரிபாதி தரணும், இதுதான் நியாயமான முறை, இப்படி சொல்லி வாதம் பண்ணினாங்க. இப்படி அசுரர்களுக்குள்ள நான் தான் நீ தான்னு உட்பூசல் நடந்துக்கிட்டு இருந்தப்ப அத்தனை உபாயங்களையும் அறிஞ்ச சர்வ வல்லமை படைத்த பகவான் வர்ணனைக்கு எட்டாத அற்புதமான ஒரு பெண்ணுருவம் ஏற்றுக்கிட்டு அங்கே தோன்றினார். நீலோத்பல புஷ்பம் மாதிரி அழகு ததும்பர திருமேனி, ஒவ்வொரு அவயவமும் கண்களை கவர்ந்து இழுக்குது. காதுகளில் மின்னற காதணி, அழகான கன்னங்கள், உன்னதமான மூக்கு, பார்க்க பார்க்க திவிட்டாத திருமுகம், இளமை பூத்து குலுங்குற திருமேனி, இழைத்த வயிறு, சிறுத்த இடை, இயற்கையான நறுமணம் கொண்ட திருமுகம், கூந்தல்ல மலர்ந்த மல்லிகை மாலை, அழகுக்கு அழகு செய்கிற கழுத்தணிகள், கைகளில் தோள்வளைகள், இடுப்போட பின்பகுதிகளை தூய வெண்பட்டாடை மறைக்க அறையில் தரிச்ச ஒட்டியானம் ஒளி வீசிச்சு. திருவடிகளில் சிலம்புகள் ஒலிக்குது. வெட்கம் நிரம்பின புன்முறுவல், நர்த்தனமாடும் புருவங்கள், மயக்கிற பார்வை, இத்தனை அழகும் ஒருங்கே அமைஞ்ச மோகினி ரூபமேற்ற பகவான் அசுரத் தலைவர்களோட மனசில் காமத்தீயை மேலும் மேலும் வளர்த்தார்.
ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.